முன்னாள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சிஜேபி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த விவகாரத்துல மத்திய பாஜக அரசை நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்கள்லையுமே பேசுபொருளாகி இருக்கு. அதை வச்சுதான் அவங்க விவாதங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது குறித்தும் இந்த சிஜேபி போராட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, மாணவர்கள் அடி வாங்குறாங்க, போலீஸார் அடி வாங்குறாங்க, நிறைய ரத்த காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இதற்கு யார் காரணம், யார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும், இது குறித்த நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது இந்த 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுல தமிழ்நாட்டில், அதற்கப்புறமா இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்ல, அது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல சிஎம்மாக விஜய் வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல, நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை, நடந்துருச்சு. ரெண்டாவது அதிமுகவும் திமுகவுமே கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் நம்மளாம் நம்பும்படியாக இருந்தது. ஆனால் முன்னாள் தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை மத்திய பாஜக அரசை நேரடியாக விமர்சனம் பண்ணுவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோடி அவர்கள் மீதும் பாஜக மீதும் ஒரு பற்று வைத்திருக்கக்கூடிய நபராக தான் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. ஆனா அவர் இன்னைக்கு மத்திய அரசை எதிர்த்து, நேரடியாக எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதுதான் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கு. சிஜேபி போராட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீட் வினாத்தாள் கசிவுனால ஏற்பட்டது அந்த பிரச்சனையே கடந்த 5 வருடங்களில் 3 முறை இந்த வினாத்தாள் கசிவாகி இருக்கு. நான் ஒரு காலத்துல நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீட் தேர்வுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. கடந்த 5 வருடங்களில் மட்டும் 3 தடவை இந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களை நீங்களா தான் போராட்டத்துக்கு தள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசை நோக்கி அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த போராட்டம் நடத்துவது அப்படிங்கிறது உரிமை, மாணவர்கள் அதை பண்ணலாம். ஆனால் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளிட்ட மாணவர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது. நிறைய மாணவர்களும் மாணவர் அமைப்பினரும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் இன்னும் ஒரு சில சமூக ஆர்வலர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ அப்படி கலந்துக்கிட்டவங்க கிட்ட நீங்க ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு போயிருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அண்ணாமலை அவர்கள் இதுல முன் வச்சிருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் கருத்து ஒரு புறம் இருக்க, ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அண்ணாமலை மட்டுமல்ல, நம்மளும் சொல்றோம், இந்த நீட் வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. மத்திய அரசு இந்த தவறுக்கு பொறுப்பேற்று அந்த கசிவுக்கு காரணமான நபர்களையும் பொறுப்பில்லாமல் நடந்துகிட்ட அதிகாரிகளையும் கைது செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா இது மட்டும் போதுமா? மத்திய அமைச்சர் ஏன் இதற்கு பொறுப்பேற்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம தர்மேந்திர பிரதான் இருக்காருல்ல, அவர் தான் அந்த துறைக்கு, கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறாரு. அவரு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரிசாவில் நடைபெற்ற ஒரு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காரு. ஸோ தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி தான் இன்னைக்கு மத்திய அமைச்சராகவே திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்திருக்காரு. அவருடைய தேர்தல் கால செயல்பாடுகளை மனதில் வைத்துதான் அவருக்கு இந்த அமைச்சர் பதவியை கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு அமைச்சராக உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமே இது போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டதுனால தான். ஸோ இந்த போராட்டத்தை அவர் துச்சமாக நினைப்பாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஆனா இப்போது அவங்க கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஜேபி நட்டா பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இன்னொரு மத்திய அமைச்சர், அவருடைய பேர் சரியா ஞாபகம் இல்லை, அவருமே பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் கூடயும் அந்த மாணவர் அமைப்பு கூடயும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூடயும் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துறாங்க. இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது. மற்றவர்களை கூட விட்டுருங்க, தர்மேந்திர பிரதான் இது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துதான் அரசியல்லையே பெரிய ஆள் ஆயிருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் இந்த அளவுக்கு பூதாகரமா போகும் அப்படின்னு அவர் கணிக்க தவறிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாஜகவை நம்ம நிறைய விஷயங்கள்ல பாராட்டுறோம், பாஜக அப்படிங்கிற கட்சியையும் பாராட்டுறோம், அந்த அரசையும் பாராட்டுறோம். அவங்க ஒரு தேர்தல் இயந்திரம் போல செயல்படுறாங்க. ஒரு மாநிலத்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 5 வருடத்திற்கான அந்த பணிகளை அடுத்த நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஒரு தற்காலிக வெற்றியை மட்டும் நினைக்கல, அடுத்த கால வெற்றிக்கும் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம். தொடர் வெற்றிகள் பாஜக அரசுக்கு ஒரு மெத்தனத்தை கொடுத்துருச்சா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. பல போராட்டங்கள் நடந்துச்சு, அந்த போராட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீர்த்து போயிருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிஏஏ போராட்டம், அதற்கு வலுவான ஒரு காரணங்கள் இருக்கு. அதற்கு அந்நிய நாட்டினுடைய தலையீடு இருந்தது, அதனால அந்த போராட்டம் நீர்த்து போயிருச்சு, மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதே மாதிரிதான் விவசாயிகள் போராட்டம், அதற்குமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாசகார கும்பல்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இந்த போராட்டம் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் பொழுது அரசு மீது ஒரு தவறு இருக்கிறது. அதாவது
குற்றம் செய்தவர்களை, அந்த கவனக்குறைவாக இருந்த நபர்களை கைது செய்தது மட்டும் இல்லாம இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டம் இவ்வளவு பெருசா இருக்காது. இன்னைக்கு நிறைய நாசகார கும்பல்கள் உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. 15 நாட்கள் 16 நாட்கள் அமைதியாக நடந்த போராட்டம் அதற்கு பிறகு ஏன் கல்வீச்சாக மாறுகிறது, போலீஸ் தடியடியை நடத்தும் அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நாசகார கும்பல்கள் உள்ள வந்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இயக்கத்தினர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இங்க நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு பாகிஸ்தான்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்லி அதிரணும், டெல்லியில அழுகை குரல் கேட்க வேண்டும், ஒரு சில உயிர்களாவது போனாதான் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கு. அவங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை ஏன் வந்துச்சு? இதற்கு காரணம் மத்திய அரசு தான் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குரலாகவும் இருக்கு. அந்த ஒரு குரலாகத்தான் அண்ணாமலை அவர்களும் இதுல ஒழிச்சிருக்காரு. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பாருங்க அண்ணாமலை ஒரு பேக் ஸ்டாப்பர், அண்ணாமலை முதுகில் குத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம இந்திய அரசு கூட உறுதுணையாக நிற்கிறோம். இது போன்ற நாசகார கும்பல்கள் உள்ள வந்துட்டாங்க. நிறைய நடிகர்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிகள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா பல லட்சம் லைக்குகள் அள்ளுது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்த போஸ்ட் எல்லாம் லைக் பண்றாங்க. அபிஜித் டிப்கே உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல என்னென்ன வேலைகளை பண்றாரு அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகையாளரை போட்டு தாக்குறாங்க, அந்த வீடியோக்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த ஒரு நிர்வாகி பர்கர் தின்னாரு அப்படிங்கிற வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரை பாத்தீங்க அப்படின்னா நாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியில உங்களை எல்லா வித பொறுப்புல நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த போராட்டம் நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு மத்திய அரசு இன்னுமே முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வைங்களேன், இது நம்ம எல்லாரையுமே ஒரு அபாய கட்டத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதா பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. நம்ம நேபாளில் பார்த்தோம், இலங்கையில பார்த்தோம், பங்களாதேஷ்ல பார்த்தோம். எல்லாமே இது போன்ற ஒரு சிறு போராட்டங்களை துவங்கி தான் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. அதே போன்ற ஒரு நிலைமை இந்தியாவிற்கு வராது. ஏன் அப்படின்னா இந்தியா என்பது மிக நீண்ட ஜனநாயக வரலாற்றை கொண்டது. அங்க இந்த நாசகார கும்பல்களுக்கு இடமே கிடையாது. பாஜக அரசை எப்படி அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்கிறாரோ அதுபோலதான் நம்மளும் விமர்சிக்கிறோம். ஆனா என்னைக்குமே இந்திய நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய இது போன்ற நாசகார கும்பலுக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ண கிடையாது. இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக எப்போதும் உறுதுணையாக நிற்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல இந்த விஷயங்கள் குறித்து உங்களுக்குமே ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.